அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ரம்ஜான் மாதம் கேட்டிங்களா, அதனால் நல்ல விஷயங்கள் சொல்கிறேன். என்ன உங்களுக்கு பழக்கம் இருக்காது, புதுசாக வந்திருக்கிறேன் கேட்டிங்களா. என் ஊர் சென்னை, சாவுகர் மீது சென்னை. எங்கள் அம்மா பாலக்காடு. இப்போ எனக்கு மலையாளம் தெரியும், தமிழும் தெரியும். இப்போ என்ன, அதாவது நான் எப்படி முசாஃபரை எல்லா இடத்துலையும் ஜியாரத்து பண்ணுற ஆளாக இருக்கும். நான் எல்லா மகான்மாட்டையும் போவேன், அவுலியாக்குமார்ட்ட போவேன். இப்போ சொல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயப்படணும். நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயப்படுறதுனால தான் எல்லா பிரச்சனையும் உண்டாகுது. பின்ன என்ன சொன்னால், நம்ம டென்ஷன் அடிக்கக்கூடாது. என்ன விஷயம் வந்தாலும், என்ன பிரயாசம் கஷ்டம் என்ன வந்தாலும் சரி, சோதனை வந்தாலும் சரி, நம்ம டென்ஷன் அடிக்கக்கூடாது. எல்லாம் அல்லாட்ட விட்டுறணும். யாரெல்லாம் நீ பார்த்துக்க, நம்ம என்ன வந்தாலும் சரி அல்லாட்ட விட்டுட்டிங்கன்னா நல்லா பார்த்துருவோம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நமக்கு என்ன நல்லது வேணும், என்ன கெட்டது வேணும் இறைவனுக்கு தெரியும். நம்மளை விட இறைவனுக்கு நல்லா தெரியும் நமக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டாம். நம்மளுக்கு ஒரு சைக்கிள் கேட்குறாங்க, ஒரு பாப்பாட்ட மகன் கேட்குறான் சைக்கிள் வாங்கிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் பாப்பா சரி, அந்த நேரத்தில் சைக்கிள் வாங்கி கொடுத்தா எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிடுமே, வாங்கி கொடுக்க மாட்டார். அப்போ அந்த நேரத்தில் நம்ம தப்பாக நினச்சிக்கூடாது, பாப்பா எதுவும் சைக்கிள் வாங்கி தரல அப்படின்னு. அப்போ இறைவன் அப்படித்தான். இறைவனுக்கு நம்ம ஒரு காரியம் கேட்கும்போது, ஒரு காரு வேணும், பைக்கு வேணும்லாம் கேட்கும்போது இறைவன் என்ன செய்வான், அந்த நேரத்தில் நமக்கு காரு பைக்கு கேட்டுட்டு நமக்கு இறைவன் தரமாட்டான். ஏன், இறைவனுக்கு தெரியும் எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு எங்கேயாவது விழுந்துருவான், ஆக்சிடென்ட் ஆகிடும், இறைவனுக்கு தெரியும். அப்போ இறைவனுக்கு நமக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். அப்போ நம்ம எது நல்லது எது கெட்டதுன்னு இறைவனுக்கு நமக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டாம்னு இறைவனுக்கு தெரியும். அப்போ அது என்ன செய்யணும், நம்ம டென்ஷன் அடிக்கிறது தேவையே இல்லை. எல்லாம் இறைவன்கிட்ட விட்டுறணும், இறைவன் பார்த்துக்குவோம் நமக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டாம். நம்ம மனசை போட்டு குழப்பிக்கூடாது. அதே நேரத்தில் என்ன சோதனை வந்தாலும் நம்ம தாங்கணும். சோதனை வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டு போகிறது அதுவும் சரியில்லை. தற்கொலை பண்ணிக்கிட்டா இப்போ எப்படி அங்கே போனால் மலக்குகள் பிரியாணி வச்சு காத்துக்கிட்டா இருக்கிறாங்க, இல்லை அங்கேயும் தண்டனை தான். இப்போ என்ன சோதனை வந்தாலும் பல்ல கடிச்சு பிடிச்சி என்ன செய்யணும், அப்படியே நின்றணும். என்ன சோதனை வந்தாலும் சரி. ஆத்மாக்கு தற்கொலை பண்ணிட்டு ஒரு காரியம் கிடையாது. தற்கொலை பண்ணால் என்ன, அங்கே போனாலும் பெரிய தண்டனை தான் இறைவன் வச்சுருக்கிறான். மலக்குகள் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருப்பால் ஒரு பெரிய கம்பி வச்சு நம்ம அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்ய, சோதனையில் வரும்போது நமக்கு சொர்க்கம் வேணும் சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சொர்க்கம் இறைவன்ட்டு சொர்க்கம் சீக்கிரம் கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சொர்க்கம் கிடைக்கும். அதனால் நரகம் அப்படி கிடையாது, நரகத்துக்கு சீக்கிரம் போயிடலாம். இதுதான் நரகத்துக்கு எப்படி நான் காத்திருக்க தேவையில்லை. ஆனால் நரகமே அல்லாஹ்ட்ட சொல்லுது, எப்படி அல்லாஹ் ஏன்றது அவனை நீ பாதுகாவும், ஏன்றது அவனை நீ பாதுகாக்கணும் அப்படின்னு இறைவன்ட்டு நரகம் சொல்லுது. இப்போ நரகத்துக்கு கூட நம்ம மேலே இறக்கம் இருக்குது. அப்போ நம்ம இந்த தற்கொலை பண்ணிக்கிட்டால் நம்ம நரகம் கேட்டு வாங்குற மாதிரி அது. சொர்க்கம் வேணும்னு சொன்னால் என்ன செய்யணும், கொஞ்சம் தாங்கிட்டு ஆகணும். கொஞ்சம் சோதனைகள்லாம் வரும்போது என்ன செய்யணும், அது நீ தாங்கி அப்போ தான் நம்ம சொர்க்கம் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், என்ன வந்தாலும் சரி இறைவன்ட்ட விட்டுறணும். அதப்போ சிலவங்க சொல்லுவாங்க, இஸ்லாம் சட்டப்படியில் வாழ முடியுமா இந்த காலத்தில், அதெல்லாம் அந்த காலம் அப்படி சொல்லவே கூடாது. அப்படி சொன்னால் ஈமான் போயிடும். சகாபாக்கள் மாதிரி நமக்கு வாழ முடியுமா, அதெல்லாம் நமக்கு முடியாது. அப்படி சொல்லவே கூடாது, ஒரிக்கலும் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சொல்கிறதுக்காக இறைவன் நம்மளை இங்கே படைச்சி விட்டுருக்குறான். என்ன வந்தாலும் சரி நம்ம என்ன செய்யணும், மனசை கட்டுப்படுத்திக்கணும். அப்படி சொல்லவும் கூடாது. அதே நேரத்தில் அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி நம்மளை இறைவன் கஷ்டப்படுத்துகிறானா, இல்லை. நபீன் சஹாபாக்கள் எவ்வளோ சோதிச்சிருக்கிறான், இறைவன் நம்மளை சோதிக்கிறானா, இல்லை. நமக்கு சின்ன சின்ன சோதனை இதே தாங்க முடியலன்னா அப்படி இதை அதே நேரத்தில் மௌத்துக்கு அப்புறம் அங்கே போவோம். இப்போ நம்ம தற்கொலை பண்ணிவிட்டு எதாவது செஞ்சுட்டு போகணும்னு வச்சுங்க. அப்போ இறைவன் கேட்பானா, ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டால் இவன் சொல்லுவான், அது என்னால் முடியல, கஷ்டங்கள்லாம் வரும்போது என்னால் தாங்க முடியல. அப்போ இறைவன் என்ன செஞ்சுருவான், ஒவ்வொரு நபிமார்களும் அங்கே கூட்டிகிட்டு வருவான். சார் இவங்களெல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான். யார், அய்யூப் நபி, யாக்கூப் நபி, ஈசா நபி, எல்லா நபிமார்களை காட்டிட்டு இவங்கெல்லாம் சுலைமான் நபி, இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க தானே. அப்போ அவங்கள பார்த்து நீ படிக்க வேண்டாமா. அப்போ அவங்க கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக இருந்தாங்க. உனக்கு பொறுமையாக இருக்கிறதுக்கு என்ன, பொறுமையாக இருந்துக்கூடாதா? இப்படி நீ சீக்கிரம் நரகத்துக்கு கேட்டு வாங்கிறதுக்கு நீ ஏன் சீக்கிரம் வந்துட்ட?
இப்படி நீ சீக்கிரம் வந்ததுனால போய் சொர்க்கம் கிடச்சிட்டு நினச்சிட்டு இருக்கியா? அது நடக்காது. ஏன்னா நான் சொல்கிறது நீ கேட்கல, நான் சொல்கிறது கேட்காம நீங்கள் வந்திருக்க. அப்போ தற்கொலை பண்ணிட்டு போனால் அங்கேயும் தண்டனை தான் இருக்குது. இப்போ என்ன வந்தாலும் சரி மனதை கட்டுப்படுத்திக்கிட்டு மன தைரியத்தோட, யாரெல்லாம் எனக்கு இந்த மாதிரி வாழ முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது நான் சொல்கிறது நினைப்பெல்லாம் வரத்தான் செய்யும். இறைவன் சோதனை பண்ணுவான். எப்படி சோதனை பண்ணுவான்? இந்த வாழ்க்கையே வேண்டாம், மவுத்தா போயிடுவோம், தற்கொலை பண்ணிக்குவோம், இப்படி சோதனைலாம் வரும். ஆனால் பண்ணிக்கூடாது. அந்த நேரத்தில் இறைவன் சொல்லணும், யாரெல்லாம் இந்த மாதிரி எனக்கு சோதனை வருது, எனக்கு தாங்க முடியல, ஏதாவது எனக்கு ஒரு வழி காட்டிட்டா அப்படின்னு சொன்னால் இறைவன் கண்டிப்பாக வழி காட்டி தருவான். நம்ம தான் கேட்க மாட்டேங்குமே. நம்ம சைத்தான் முன்னாடி போயிட்டுருக்குறோம், சைத்தான் சொல்ல மட்டும்தான் கேட்குறோம். ஈமானுடைய லட்சணம் என்ன? அடையாளம். நன்மை செய்தால் சந்தோஷப்படணும், தின்மை செஞ்சால் வேதனை பண்ணணும். ஆனால் நம்ம நன்மை செய்த சந்தோஷப்படுறோம், ஆனால் தின்மை செஞ்சால் வேதனைப்படவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஈமான் நமக்கு ஈமான் ரொம்ப பலகீனமாக இருக்குது, ரொம்ப சக்தி இல்லை நம்ம ஈமான். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஈமான் சக்தி இல்லை, எனக்கு இஸ்லாமிய சட்டப்படிலாம் வாழ முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதான் இறைவன்ட்டு சொல்லணும், யாரெல்லாம் எனக்கு இஸ்லாம் சட்டப்படி வாழணும், எனக்கு வாழ்ந்தே ஆகணும், அதுக்கு நீ ஒரு வழிகாட்டித்தா என்ன. அப்போ யாரும் நம்ம கை விட்டாலும் இறைவன் நம்மளால் கைவிட மாட்டான். சரிங்களா? எம்எல்ஏ மாற மந்திரி மாற்றெல்லாம் இங்கே போனீங்க வச்சிங்களேன், நாங்கள் நாளைக்கு வா, 2 நாள் கழிச்சு வா, சாயங்காலம் வா அப்படிலாம் சொல்லுவாங்க. இறைவன் அப்படி கிடையாது. கேட்டால் அப்போ தான் உடனே செய்வான். ஆனால் சில நேரத்தில் செய்வான், ஃபஸ்ட்டு திடீர்னு கேட்டவுடனே தருவான், இல்லைன்னா கொஞ்சம் டைம் ஆகிச்சு தருவான், இல்லைன்னா மறுமை நாளுக்கு வேண்டி மாற்றி வச்சுருவான். அப்படிதான் நம்ம நினைக்கணும். இப்போ இறைவன்ட்டு கேட்டு கேட்பாங்க, நான் சொல்லுவேன் டைமாக இருக்காது. அப்படி என்ன டைமாக இருக்காது, எப்போ டைமாக நீ எப்போ தான் ஆகுறது அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் இறைவன்கிட்ட விட்டுறணும். இறைவனுக்கு தெரியும் நமக்கு எப்போ டைம் ஆகும், எப்போ டைம் ஆகும். நம்ம எனக்கு அதே நம்ம பார்க்கணும். இறைவனுக்கு தெரியுமில்ல நமக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டாம்னு. அதை நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ என்ன சோதனை வந்தாலும் என்ன செய்யணும்? அல்லாட்ட மன்றாடி துவா செய்யணும். காரணம் துனியா மூமியினுடைய ஜெயிலு, காப்பனுடைய சொர்க்கம், அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜெயிலெல்லாம் போனால், ஒரு ஜெயிலில் அடைச்சிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா கொசு கடி இருக்குதும், நல்ல சாப்பாடு கிடைக்காது, கக்கூசும் இருக்காது. போலீஸ்காரன் வந்தால் சிலப்போ பூட்ஸாகலாம் உதப்பான் இல்லையா? ஜெயில் அப்படி. ஆனால் மகான்மார் அவுளியாக்கமாக தான் ஜெயிலில் கொண்டு வச்சிங்கன்னு வச்சிங்க, கொண்டு விட்டு மட்டும் அழைச்சிட்டு வருவான், காலில் பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. அது அவங்க ஈமானுடைய பவர், அது கராமத்து. அது நமக்கு எல்லாம் அவுளியாக்கமாக ஆகிட முடியுமா? எல்லாரும் அவுளியாக ஆக முடியாதுல்ல. இறைவன் யாரை இஷ்டப்படுறாங்க அவங்க தான் அவுளியாக ஆக முடியும். நம்ம என்ன செய்யணும்? நவீன சகாபாக்கள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையை நம்ம பின்பற்றி வாழணும். அல்லா ரசூல் இஷ்டம் இல்லாத ஒரு காரியம் நம்ம செய்யக்கூடாது, சைத்தானை பின்பற்றவும் கூடாது. அவங்க அல்லா ரசூல் சொன்னபடி வாழ்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பல்ல கடிச்சு பிடிச்சி நம்ம வாழ்ந்துடணும். அப்படி வாழும்போது இறைவன் என்ன செய்வான்? அது வழி காட்டி தருவான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவுளியாக்கள் நல்ல திக்ரும் சலாத்தெல்லாம் சொல்லணும். அதே நேரத்தில் அல்லா ரசூல் சொன்னபடி வாழ்கிற நேரத்தை சைத்தான் நம்மளை வாழ விட மாட்டான். அப்போ சைத்தானோட நம்ம என்ன செய்யணும்? சண்டை போடணும். சரிங்களா? என்ன செய்யணும்? யுத்தம் செய்யணும். யுத்தம் செஞ்சு என்ன செய்யணும்? அல்லாட்ட நெருங்கணும். அப்போ இறைவன் சொல்லுவான், நீ எவ்வளோலாம் நீ கெடுத்துக்கோ, அவன் என் வழியில் தான் வருவேன்னு சொல்கிறான். அதை சைத்தான்னு சொல்கிறான். சைத்தான் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? நான் உன் மேலே ஆணை வச்சு சொல்கிறேன், சத்தியம் செய்து சொல்கிறேன், உன்னுடைய எல்லா அடிமைகளை நான் கெடுப்பேன் அப்படின்னு. அப்போ இறைவன் என்ன செய்கிறான்? சரி, நானும் சத்தியம் செய்து சொல்கிறேன், அவங்க எப்போ என்கிட்ட பாவமன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவனுக்கு நான் மன்னிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்போ அதுக்கு நல்ல நேரம். எந்த நேரம்? இந்த ரம்ஜான் நேரம். தௌபா நல்ல மாதிரி செஞ்சிடணும். இந்த நேரத்தில் தௌபா பின்ன பாவ மன்னிப்பு லேட் பண்ணக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ரம்ஜான் மாதத்தில் நல்ல பாவ மன்னிப்பு கேட்குற டைமு விடக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், மற்ற நாள் பார்க்கலாம் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நரகத்தில் முதல் தட்டில் நான் நரகத்தில் உள்ளவங்க யாருன்னு சொன்னால் அதிகமாக அந்த பாவ மன்னிப்பு கேட்காதவங்க. தவறு செஞ்சிட்டே இருக்குது, தவறு நிறைய செஞ்சிடுறாங்க, ஆனால் பாவ மன்னிப்பு கேட்கறதில்லை, தௌபா செய்கிறதில்லை. அந்த மாதிரியானவங்க தான் நரகத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்திலேருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிட்டோம். சரிங்களா? நம்ம என்ன செய்யணும்? சொர்க்கம் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இறைவன் நம்மளை சோதிக்கிறான், கஷ்டப்படுத்துகிறான், ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறான், ரொம்ப இது பண்ணுறான் அப்படின்னு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. என்ன? சொர்க்கம் தரத்துக்கு தான் இறைவன் இப்படிலாம் செய்கிறான், நம்மளை கஷ்டப்படுத்துறது, சோதனை பண்ணுறதுலாம். இல்லை நம்மளோட வெறுப்புனாலேயோ கோபத்தினாலும் ஒன்றும் இல்லை, சொர்க்கம் தரத்துக்கு தான். ஆனால்
இப்போ நம்ம யாராவது கேட்பாங்க, உனக்கு இறைவன் வேணுமா சொர்க்கம் வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? என்ன சொல்லுவீங்க? இறைவன். இறைவன் தான் வேணும், சொர்க்கம் வேணும் சொல்லக்கூடாது. ஏன்னா இறைவன் கிடைச்சா சொர்க்கம் கிடைச்சி போச்சுல்ல. சொர்க்கத்துக்கு அமல் செய்யக்கூடாது, நம்ம இறைவனை பார்க்கணும். இறைவனை கண்ணால் பார்க்கணுமா வேண்டாமா? நமக்கு இறைவனை அதை பார்க்க வேண்டாமா? அப்போ சொர்க்கம் கிடைச்சா அப்போ என்ன செய்யணும்? சொர்க்கம் வேணுமா இறைவன் வேணுமா கேட்டால் இறைவன் தான் வேணும்னு சொல்லணும். இறைவன் கிடைச்சா சொர்க்கம் கிடச்சி போச்சு, எல்லாம் கிடச்சி போச்சு, புரியுதா? அப்படி தான் சொல்லணும். அப்போ என்ன செய்யணும்? அப்படி இருக்கும்போது துனியாவில் என்ன சோதனை வந்தாலும் என்ன செய்யணும்? நம்ம மனக்கருத்தோடு தாங்கணும். அல்லாட்ட தயங்காமல் எல்லா விஷயத்தையும் அல்லாட்ட தான் எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சிடணும். நம்ம நண்பனாக ஆக்கணும். யாரை? இறைவனை நம்ம நண்பனாக ஆக்கணும். நண்பன்கிட்ட எல்லா விஷயம் சொல்லுவீங்கள்ல, அதே மாதிரி இறைவன்கிட்ட எல்லா விஷயம் சொல்லணும். சொல்லும்போது இறைவன் சொல்லுவான். அப்போ நம்ம சோதிப்பான். சொர்க்கம் உடனே தந்துடுவானா? சோதிக்கத்தானே செய்வான். நரகம் அப்போ கிடையாது, சீக்கிரம் கிடச்சிடுமே, அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஆனால் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? அதனுடைய அமல்கள்லாம் செய்யணும். அதே நேரத்தில் செய்தான் விடவும் மாட்டான். இப்போ செய்தானோட என்ன செய்யணும்? அவனை மல்லு கட்ட வேண்டியது, வேறு வழி இல்லை. மல்லு கட்டி தான் என்ன செய்யணும்? நம்ம அல்லாட்ட நெருங்க வேண்டியிருக்குது. ஆனால் சைத்தானுக்கு என்ன சக்தி இருக்குது? ஒரு சக்தியும் கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்குது, சைத்தானை குத்தம் சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிடலாம் நினச்சிடாதீங்க, புரியுதா? ஏன்னா சைத்தான் அப்புறம் இறைவன்கிட்ட போய் அவன் சொல்லுவான், யாரெல்லாம் என்ன கொலை விடலை, நோன்பு வைக்க விடலை, அஜி செய்ய விடலை, அந்த மாதிரி நான் சினிமாவுக்கு போனேன், நான் அது போனேன், இது போனேன், நம்ம வந்து மயக்கம் மருந்து சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், விசாரம் செஞ்சேன்னா விசாரம் செய்யணும் சொல்லுவான். அப்போ இவனால் தான் இந்த மாதிரி செஞ்சேன்னா இறைவன் கூப்பிட்டு கேட்பான், என்ன நீ இவனை இந்த மாதிரிலாம் செஞ்ச? நான் ஒன்றும் செய்யலை, அவன் தான் ஏன் பின்னாடி வந்தாங்க. புரியுதா? அப்போ இதான் போட்டு வாங்குறதுன்னு சொல்லுது, புரியுதா? போட்டு வாங்குறது. அப்போ இது என்ன செய்து அங்கே கெடுத்துட்டு அங்கே நல்ல மனுஷன் ஆகிடலாம். நான் கெடுக்கல, அவன் தான் ஏன் பின்னாடி வந்தான். யாரெல்லாம் நானும் அவனை சினிமாவுக்கு போக சொன்னேன், நானும் மயக்க மருந்து வச்சான சொன்னேன், நானும் பின்னாடி என்னது மயக்க மருந்து சாப்பிட சொன்னேன், எல்லாம் அவன் சாப்பிட்டு என் மேலே குத்தி சொல்லிக்கலாம். நான் அது ஒரு உத்தரவாதியே கிடையாது, நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி விளையிடும். அப்போ விஷயம் என்னன்னு சொன்னால் சைத்தான் நம்மளுக்கு எடுத்துட்டான்னு சொல்லி ஆகிட்டு தப்பிச்சிடலாம் மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா அல்லாஹ் நமக்கு புத்தி கொடுத்துக்கிறான் இல்லையா? அப்போ புத்தி எது கொடுத்துக்கிறான்? நன்மை தின்மை தெரிஞ்சுதானே. இப்போ ஒரு ரோட்டில் நம்ம போகிறோம், மார்க்கெட்டில் போயிட்டுருக்குறோம். அப்போ சிலப்போ அந்த கண்ணாடி சில்லு கிடக்கும் இல்லையா, வாழைப்பழம் தோடு கிடக்கும், முள் கிடக்கும். அப்போ அந்த நேரத்தில் புத்தியெல்லாம் தந்துட்டாங்களே, இதான் அதை எடுத்து அப்படியே அந்த சைடு ஒதுக்கி போடும். வேறு யாரும் பின்னாடி வந்தால் சிலப்போ என்ன செஞ்சுருவாங்க, வடிக்கு விழுந்துருவாங்க, கல் குத்திக்குவாங்க, முள் குத்திக்குவாங்க. அப்போ அந்த நேரத்தை செய்தா என்ன செய்யும்? நீ எடுத்து போடாது போப்பா, ஏன்னா எல்லாரும் எடுத்து போட்டுக்கிட்டா இருக்காங்க, நீ உன் வேலை பார்த்து போகணுமா? அது அப்போ புத்தி கொடுத்துட்டானா இல்லையா இறைவன்? அந்த நேரத்தை என்ன செய்யணும்? செய்தான் சொல்லுறது கேட்கணுமா, இறைவன் சொல்கிறது கேட்கணுமா? இறைவன் சொல்கிறதானே கேட்கணும், செய்தான் சொல்லுறது கேட்க முடியுமா? அப்படி நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா ஈமான் சக்திப்படும். அந்த மாதிரி செஞ்சீங்க. அந்த மாதிரி நம்ம ரோட்டில் விட எங்கேயாவது போனோம்னா கல்ல ஏதாவது நீங்கள் எடுத்து அந்த பக்கம் போட்டிங்கன்னா நம்ம ஈமானை இறைவனை செய்வோம், சக்திப்படுத்தி கொடுப்போம். அது பள்ளிவாசலில் இப்போ இந்த பொடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா பெரிய பொடி கிடைக்கும். அப்போ இவ்வளோ விஷயம் சொன்னால் இதுதான். அதாவது நம்மளை வந்து இறைவன் படைச்சி விட்டதை அவன் சொல்கிறது கேட்கத்தான், செய்தான் சொல்கிறது கேட்கறது கிடையாது. அதே நேரத்தில் செய்தான் வந்து சில நேரத்தில் காப்பாற்றவும் செய்வான். எப்படி தெரியுமா? ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்காரு, உட்காந்துட்டு ஒரு ஆள் வந்து செய்தான்னு சொல்கிறான், அந்த பாறை விட போகுது, எந்திங்க அப்படின்னு பாறை இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டான் செய்தான். அந்த பாறை விட போகுது, மாறிக்கோங்க அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் பாறை விழுந்துருச்சு. அப்போ செய்தான்ட்டு அந்த ஆள் கேட்குறாரு, நீ யார்? நான் செய்தான். அப்படியா? இன்னும் நீ தானே எல்லாரும் கெடுக்கிற, இப்படியே நான் தின்மை செய்ய வைக்கிறது நீ தானே. அப்படி நன்மை செய்கிறது அவனுக்கு பிடிக்காது, அப்படி எதுக்கு என்ன காப்பாற்றணும்? அது அந்த பாறை விழுந்து நீங்கள் மொத்தாயிட்டீங்கன்னா சகிதுடைய கூலி கிடச்சிடும். அது இல்லாமல் ஆக்கத்தை நான் பண்ணேன். பார்த்தீங்களா? செய்தான் காப்பாற்ற எப்படி காப்பாற்றலாம் பார்த்தீங்களா? நன்மைக்காக காப்பாற்றுறான். அவன் சகிதோடைய கூலி கிடச்சிடக்கூடாது, அதனால தான் அவன் நம்மளை காப்பாற்றலாம் அப்படின்னு நினச்சிக்கணும். ஆனால் சைத்தான் நன்மை நமக்கு நல்லது செய்யலாம்னு நினச்சிடக்கூடாது. சகிதோடைய கூலி நம்ம சகிதாக அவனுக்கு பிடிக்கல, அது வந்து எப்படியாவது அவனை எப்படி என்ன செஞ்சிடணும், மாற்றிடணும், அப்படி தான் அவன் நினைக்கிறான். அப்போ சைத்தானுக்கு எப்படி குத்தந்திரம் பார்த்தீங்க, தந்திரம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அவனுக்கு
எப்படிலாம் வரான் பார்த்தீங்களா? அவன் நல்லா நினச்சிட்டு இருக்கோம் நம்மளை காப்பாற்றிட்டானே, நம்மளை பாட விழுகும்போது நம்மளை காப்பாற்றிட்டானே, நல்லவன்னு சொல்லுவோம். நல்லவனே கிடையாது. சைதுடைய கூலி கிடைக்கும்போ அது அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு பொறாமல். அது எப்படியாவது என்ன செஞ்சிடணும், மாற்றி விட்டுருணும் இவனை, அந்த மாதிரி அவனை மௌத்தாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறேன் கேட்டிங்களா? நான் அதாவது நம்ம தவறு செய்கிற ஆள் தான். நம்ம அவுலியாக்களோ மலக்குகளோ கிடையாது. நம்ம அல்லாவுடைய அடிமை தான். தவறு வந்துடும், ஆனால் தௌபா செய்யணும். தௌபா செஞ்சால் பின்ன நம்ம தவறு செய்யக்கூடாது. தௌபா செஞ்சுட்டு பின்னையும் போயிட்டு தவறு பின்னையும் தௌபா செய்யுது, அது இறைவனை கேள்வி பண்ணுற மாதிரி இல்லை. அது அந்த மாதிரி செய்யக்கூடாது. தௌபா செஞ்சுட்டா பின்ன தவறு செய்யாமல் பார்த்துக்கணும். அல்லாட்ட யாரெல்லாம் தவறு நான் போகிறேன், எப்படியாவது நீ காப்பாற்று, அதில் விழாமல் நீ காப்பாற்றுன்னு அல்லாட்ட மன்றாடவும் வேணும். இப்போ ரம்ஜான் மாதம் சொன்னால் அதுக்கு கரெக்டு நல்ல சான்ஸு கேட்டிங்களா? நம்ம தவறு விட்டுறக்கூடாது. நல்லா அல்லாட்ட சொல்லணும், துவா செய்யணும். அல்லா நம்ம கைவிட மாட்டான்னு, யார் நம்ம கைவிட்டாலும் இறைவன் நம்ம கைவிட மாட்டான். அது அப்படி மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் என்ன சோதனை வந்தாலும் நம்ம பல்ல கடிச்சு பிடிச்சி நின்றணும். தற்கொலை பண்ணிக்கு போகிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம். அது ஆணுக்கும் பொண்ணுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். அப்படி செஞ்சால் அங்கே கபரில் போனாலும் அங்கே தண்டனை தான். நீங்கள் தூக்கு கயிறு மாட்டி மௌத்தா போனீங்கன்னா அங்கேயும் தண்டனை தான். இங்கே நரகத்தில் போனால் அப்படி தான் தூக்கு கயிறு மாட்டி இறப்பாங்க. விஷம் குடித்தா அங்கேயும் அப்படி தான் நின்றுருப்பாங்க. மலையில் உழுது மௌத்தா விழுவுறாங்க கற்பம் தான், அவங்க அப்படி தான் நின்றுருப்பாங்க. நீ எப்படி கத்தியால் ஊற்றி இறக்குறானா அவனும் அப்படி தான் இருந்துட்டுருப்பான். அப்போ நீங்கள் இங்கே விட முடிஞ்சு போயிடுது, நான் எதுக்கு பாரமாக இருக்கணும், இந்த உலகத்தில் நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ எல்லாம் முடிஞ்சு நினச்சிட்டு இருக்கீங்க. அங்கே கபரில் போனால் அங்கே மக்கள் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? தண்டனை கொடுக்குறதுக்கு. இல்லைன்னா பிரியாணி வச்சு விருந்துக்கு காத்துக்கிட்டு இருக்கல, புரியுதா? அப்போ என்ன வந்தாலும் சரி, நீ என்ன சோதனை வந்தாலும் சரி அல்லாட்ட தான் கேட்கணும். அல்லா நம்மளை கைவிட மாட்டான்னு அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும், சரிங்களா? நீ நிறைய அதான் நான் சொல்கிறது எல்லாரும் மனசு புண்படுத்தியிருந்தால் என்ன மன்னிச்சிக்கிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இங்கே துனியாவில் இப்போ நம்ம பேசுனதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் ஆகட்டும். இங்கே நம்ம எப்படி ஒருமிச்சு இருக்கிறோம், இப்படி உட்காந்துருக்கோம், இதே மாதிரி சொர்க்கத்தில் நம்மளை ஒருமிச்சு போட்டுட்டோம். நம்ம தவறாளிகள் தான், நம்ம தவறு செஞ்சிருவோம். ஆனால் நம்ம துவா இருக்க கூட அதுக்காக கிடையாது. நம்ம மலக்களும் அவுலியாக்களும் கிடையாது. நம்ம கியாமத்து நாளில் ஒரு ஆகிர் ஜமானுடைய ஒரு சளியில் ஒரு பூச்சி மாதிரி நம்மளாம், சண்டிகள் சவறுகள் அப்படின்னு மலையாளத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சளியில் ஒரு பூச்சி மாதிரி நம்மளாம், புழுக்கள் நம்மளாம். அப்போ நம்ம கேட்கக்கூட அதுக்கே கிடையாது. ஆனால் நீங்கள் ஆமீன்னு சொல்கிறீங்கல்ல, அது இறைவன் கபூலாகும். ஏன்னா நீங்கள் சின்ன குழந்தைங்க. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் துவா செய்யணும். யாரெல்லாம் அப்படின்னு யாரெல்லாம் என்ன துவா செய்ய அதுக்கே இல்லை. ஒன்று முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது முஸ்தபா அன்புமார் அம்பியா முஸ்லிம் சோதாக்கள் பதியும் சுவாதியும் சிட்டிங்கள் அவங்க துவா வளர்த்துனால கேட்குறேன். யாரெல்லாம் நீ துவா கபூலாக்கிறாங்களா? எல்லா தேவையும் நிறைவேற்றி கொடுக்கணும். யாரெல்லாம் எல்லா ஆവശ്யங்களும் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும். யாரெல்லாம் எல்லாரும் நல்ல குழந்தைகளாக்கணும். யாரெல்லாம் படிப்பு தரணும். யாரெல்லாம் ஹாப்பியாக இனிமே கொடுக்கணும். யாரெல்லாம் நல்ல அக்கா அம்மா பார்த்து சந்தோஷப்படுற மக்களாக்கணும். யாரெல்லாம் சைத்தான சர்வந்து எங்களை நீ காப்பாற்றணும். யாரெல்லாம் அவருடைய அன்பு ஆதரவு எங்களுக்கு தரணும். யாரெல்லாம் அவங்க கோவப்பட்டாலும் படித்தாலோ திட்டினாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம தவறாக நினைக்காமல் இருக்கணும். யாரெல்லாம் நாங்கள் நல்லா இருக்கா அவங்க நல்லா செய்கிறாங்க. யாரெல்லாம் அதனால் அவங்களுக்கு நீ தீர்வ சாப்பிட்டு நீண்டாயிரம் பூர்ணாகிட்டு கொடுக்கணும். யாரெல்லாம் அவருடைய அன்பு ஆதரவும் அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவும் தரணும். யாரெல்லாம் அவங்க கோவப்பட்டாலும் அதை ஒன்றும் நம்ம தப்பாக நினச்சக்கூடாது. யாரெல்லாம் அதை அவங்க என்ன கோவப்பட்டாலும் சரி இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம மனசை போட்டு புண்படுத்திக்காங்க. நாங்கள் நல்ல பிள்ளையாக வாழ்கிறதுக்கு தான் அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிறேன். யாரெல்லாம் அதனால் நம்ம தவறாக நினச்சிடக்கூடாது. அவங்களுக்கு உண்மையான அன்பு எங்களுக்கு நீ தரணும். நல்லா சில நம்ம குடும்பத்தில் நீ பழக்கத்தை செய்யணும். நல்லா எல்லாருக்கும் குடும்பத்தை நீ பழக்கத்தை செய்யணும். நல்லா நோய்கள்லாம் மாற்றி கொடுக்கணும். நல்லா சில மௌத்தா போகிற நேரத்தை சாத்து களிமா சொல்லி உன்னுடைய பொன்னார் நபி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிரிக்கிற முகத்தை பார்த்து எனக்கு மௌத்தாக்கணும். நல்லா என்னுடைய
முகமது முஸ்தபா சல்லாஹ் முகத்தை நாங்கள் பார்த்தது கூட இல்லையா, அவங்களுடைய அந்த அழகு, அந்த பார்த்து அவங்க சிரிக்கிற முகத்தை பார்த்து நாங்கள் எங்கள் எல்லாரையும் மௌத்தாக்குனாங்க. ஆமீன். ஈமானோட மௌத்தாக்குனாங்க. ஆமீன். நீங்கள் துவா செய்யுங்க, நானும் துவா செய்கிறேன். ஏதாவது பிறகு இருந்தால் மன்னிக்கணும். நீங்கள் ஒன்றும் தவறாக நினச்சக்கூடாது, மன்னிக்கணும். நான் ஒரு அறிவில்லாத ஆள். நானும் காலேஜுக்கோ கிதாப் ஒன்றும் மதரசா ஒன்றும் போனதில்லை. இதெல்லாம் சொல்கிறேன்னா எல்லாம் அல்லாவுடைய கிருபையினால் தெய்வானால் சொல்கிறேன். என்னன்னா என்னால் சொல்ல முடியாது. இனியும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறதுக்கும் பயன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நல்ல பிரசங்கம் பயன் பண்ணியிருக்க அல்லாஹ் நமக்கு சக்தி தரும். உங்களை எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம எல்லாரையும் சுகலோக சொன்ன பாதையில் நம்ம எல்லாரும் ஒருமிச்சு கூட்டட்டும்.